வீடியோவில் என்னென்னு சொன்னால் இந்த ட்ரோன் சம்மந்தமான கேள்வியை தான் தொடர்ச்சியாக பார்த்து கொண்டு போகிறோம். இப்போயோ ஒரு காலம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் வந்து நாங்கள் 5வது கேள்வியை பார்ப்போம். ஒரு ட்ரோன் 15 மீட்டர் செகண்ட் -1 மாறிலி திசை வேகத்தில் கிடைமட்டமாக பறந்து கொண்டிருக்கும் போது 80 மீட்டர் உயரத்தில் இருந்து ஒரு பொதியை கைவிடுகிறது. காற்று தடையை புறக்கணிக்கவும். ஆனால் பொதி தரையை அடைய எடுக்கும் நேரம் ஆவண்ணா கைவிடப்பட்ட இடத்தில் இருந்து பொதி கிடைமட்டமாக கடக்கும் தூரத்தை காண்க. ஈனா தரையை அடையும் தருணத்தில் பொதியினுடைய திசைவேகத்தின் அளவு திசையை காண்க. இயன்னா ட்ரோன் அதே திசை வேகத்தில் தொடர்ந்து பறந்தால் பொதி தரையை அடையும் போது ட்ரோன் எங்கே நிற்கும் என்றதை செய்யறாங்க. பார்ப்போம். பொதி தரையை அடைய எடுக்கும் நேரம் கணிக்கலாமா? கணிக்கலாம். உயரம் இருக்குது, 15 மீட்டர் செகண்ட் மைனஸ் இருக்குது, கிடைவேகம் இருக்குது. இப்போ ட்ரோன் என்ன செய்யுதுன்னு சொன்னால் யானாக்களி இது ட்ரோன் ஒன்று இப்படியே ஒரு பொதியை ஒன்று போட்டுட்டு போகுது. அவ்வளோதான் நிறைவேல. என்ன செய்யுது? பொதியை போட்டுட்டு போகுது. பொதியை போட்டுட்டு அப்படியே மூவ் பண்ணி இந்த கிடைவேகத்திலேயே போகுது. அப்போ இதில் தான் அந்த பொதியை போடுது. சரிதானே? இப்படி ஒரு பொதியை போடுது. ஆனால் என்ன வேகத்தில் இருந்தது ட்ரோன் கிடைவேகம் வந்து 15 மீட்டர் செகண்ட் -1 இருந்தது. சரியா? ஆனால் உயரம் எவ்வளவு? 80 மீட்டரில் வச்சு போட்டுட்டு கேட்ட கேள்வி என்ன? பொதி தரையை அடைய எடுக்கும் நேரம். இப்போ தரையை அடைய எடுக்கிற நேரம் வேண்டாம். இப்போ இது வந்து உண்மையிலேயே இந்த பொதி என்னென்று விழும்? இப்போ இதுக்கு பொதிக்கு கிடைவேகம் என்ன? 15 மீட்டர் செகண்ட் -1 இருக்கும். பொதி ஒரு எரிய பாதையெல்லாம் போய் விழும். பொதி என்ன செய்யும்? ஒரு எரிய பாதையில் தான் போய் விழும். இப்படியான ஒரு சந்தர்ப்பத்தெல்லாம் போய் விழும். அப்போ இவ்வளோ தூரத்துக்கு போகிறதுக்கு நாங்கள் நேர்கோட்டு இயக்கம் மாதிரி பாய்க்கலாம். காரணம் என்ன சொன்னால் இப்போ இது கிடைவேகம் தானே. கிடைவேகத்தை பொறுத்தவரையில் எங்களுக்கு என்ன இல்லை. இப்போ கிடை உயரத்துரம் இல்லை. இப்போ நிலைக்குத்து அதில் பூச்சியமாக இருக்குது. ஆகவே இதை நாங்கள் உயரத்துக்கும் பார்க்கலாம். அப்போ இதிலிருந்து இவ்வளவு விழுது. ஓகே. அப்போ நாங்கள் ஆரம்ப கிடைவாங்க பூச்சியம் எடுத்து நேரம் தானே கேட்குறாங்க. அப்போ கீழ் நோக்கிய திசையில் என்ன S = UT + ½ AT² அப்படியே பார்க்கலாம். பொதிக்கு இதுக்கு பொதிக்கு போச்சோம்னா இது 80 வரப்போகுது. இது பூச்சியம் ஒன்று வந்துடும். ஆரம்ப வேகம் வந்து நிலைக்குத்தா கீழ் நோக்கிய திசையில் பூச்சியம், மேல் நோக்கிய திசை பார்த்தோம்னா பூச்சியம் தான். இதில் என்ன இருக்கும்? கீழ் நோக்கிய திசையில் எங்களுக்கு mg இருக்க போகுது. ஆகவே தர 10 தர t தெரியாது. அப்போ இதை பிறகு 160 இதை விட்டுலாம் 16. அப்போ t சமன ஒரு 16 செகண்ட் எடுக்கும் இந்த பொதிகளை வந்து விழுறது. அடுத்தது ஆவண்ணா கைவிடப்பட்ட இடத்தில் இருந்து பொதி கிடைமட்டமாக தரையை அடைக்கும் தூரம் காண்க. தூரம். அப்போ இங்கேருந்து இவ்வளோ தூரம் எவ்வளோன்னு கேட்குறாங்க. இப்போ பொதி வந்து இங்கே தூரம் இந்த தூரம் எவ்வளோன்னு கேட்குறாங்க. அப்போ இந்த தூரம் எப்படி நாம கணிக்கிறாங்க? அப்போ இதில் இருந்து இவ்வளோ தூரம். அப்போ நேரம் ஒன்று தான். என்ன செய்யும்? இங்கேருந்து வார நேரம் ஒன்று தான், இங்கேருந்து வார நேரம் ஒன்று தான். அப்போ எங்களுக்கு இதை நாங்கள் நேரவே எழுதலாம். இந்த திசையிலேயே எடுக்கலாம். இப்போ நான் என்ன செய்யணும்? பொதிக்கு ஆவண்ணாவுக்கு பொதிக்கு S = UT + ½ AT² இந்த திசையில் பாய்க்கிறேன். பாய்க்கும்போது எனக்கு என்ன? இந்த திசையில் எனக்கு தூரம் தெரியாது. அதான் கணிக்க போகிறேன். அப்போ நான் இதை என்னட்டு கூட கிடைதானே. அப்போ நான் ஒரு இதை 6 போடவா? 6 போட்டேன். ஈஸியாக இருக்கும். இதில் கணிக்கலாம். 6 போட்டேன். இந்த திசையில் எங்களுக்கு என்ன இருக்குது? 15 இருக்குது. நேரம் தெரியுமா? எங்களுக்கு நேரம் தெரியும். 16. இதில் என்ன ஆர்முடல் இருக்கா? பூஜ்ஜியம் இல்லை. சரியா? ஆர்முடல் இல்லை, அப்படியே பூஜ்ஜியம் ஆயிடுச்சு. அப்போ 6 வந்து எவ்வளோ இருக்கும்? கிட்டத்தட்ட 15 16 6 ரைட்
கிட்டத்தட்ட எங்களுக்கு 5 வருது. இப்படி பார்த்தோம்னா சரி, அப்போ ரெண்டு பார்த்தா 16 24, அப்போ 240 மீட்டர் வரும். சரி, அப்போ கிடைத்தூரம் எவ்வளோ இந்த துண்டு 240 மீட்டர். நம்ம செய்வோம். ஈனா கேள்வியை பாருங்க. ஈனா கேள்வி என்ன சொல்றாங்கன்னா, தரை அடையும் தருணத்தில் வந்து பொதியினுடைய திசையில் பொதியினுடைய வேகம் அதோட திசையை கணிக்கலாம் வந்து. எங்களுக்கு ஆரம்பத்தில் நாங்கள் கணித்த கணிப்புகள் அடிப்படையில் எங்களுக்கு அந்த பொதியை பற்றி ஒரு விஷயம் ஒன்று எங்களுக்கு தெரியும். என்ன தெரியும்னு சொல்லிச்சுன்னா, பொதி வந்து கிடைவேகம் வந்து 15 மீட்டர் செகண்ட் -1 வேகத்தோட போகுதுன்னு சொல்கிறாங்க. இது உண்மையாக ஒரு என்ன செய்யும், ஒரு எரிய பாதையைத்தான் அதை அணுகி போகும். அப்போ அதில் உயரம் வந்து எங்களுக்கு தெரியும், எவ்வளோத்துலேருந்து போடுறாங்கன்னா 80 மீட்டர்லேருந்து போடுறது தெரியும். அடுத்தது இதை வந்து அடையிறதுக்கான நேரம் வந்து 16 செகண்ட்னு தெரியும், அந்த கணிச்சிருக்கோம் முதலாளிலேருந்து. அப்போ இதில் என்ன கேட்ட கேள்வின்னா, இந்த பொதி இங்கே தான் இப்போ இந்த கேள்வி, அதாவது உண்மையாக இது 15 மீட்டர் செகண்ட் -1 இது மாறாது கிடைவேகம், நிலைக்கத்து வேகம். இப்போ கேட்ட கேள்வி என்ன, இதை அடிக்கும் போது ஏற்படுற வேகம் சொல்லுவோமே V1 போடுறேன், V1 கேட்குறாங்க. அதனுடைய ஒரு திசைன்னா நான் இங்கே இந்த தீட்டா எடுக்கிறேன், நிலைக்குத்துலேருந்து இவ்வளோ தூரத்தில் என்ன திசையில் எடுக்கணும் பார்ப்போம். இது ரெண்டையும் தான் இப்போ கணிக்கணும். இப்போ இதை கணிக்கிறேன்னா இது தேவை எங்களுக்கு, இதை கணிக்கலாம். இதை கணிக்கிறதுக்கு நான் சொல்கிறேனே, இதை வந்து V2 போட்டேன்னு சொன்னால் மாறி போகிறேன், இது V2 இது V1 போகிறேன். அப்போ V1 கணிக்கிறதுக்கு நான் என்ன செய்கிறேன், அப்போ பொதிக்கு கீழ் நோக்கிய திசையில் என்ன செய்கிறேன், V7 U + ATயை பாய்க்க வலிக்கிறேன். அப்போ கீழ் நோக்கிய திசை என்ன, மேல் நோக்கிய திசை, நிலைக்குத்து வேகம் இங்கே 0 தான். அப்போ 0, ஆரம்ப வேகம் 0, நிலைக்குத்தா இருக்கிற ஆரம்ப வேகம் 0 இங்கே. ஆனால் இறுதி வேகம் தெரியும் V1, இது 0 ஆயிட்டு, இது 10 2 16. அப்போ எவ்வளோ வரப்போகுது, 160 மீட்டர் செகண்ட் -1 வருது. அப்போ எங்களுக்கு V1 வந்து கிடச்சிச்சு எவ்வளவு, 160. அப்போ இப்போ நாங்கள் என்ன செய்யணும், V2 கணிக்கலாம். இது அப்படியே ரெண்டையும் பார்த்தா செங்குத்து தானே. அப்படி பார்க்கும்போது விலைகளை பார்த்தோம்னு சொல்லிச்சுன்னா, V2 வர்க்கம் சமன் என்ன வரப்போகுது, என்ன 15 வர்க்கம் சக 160 வர்க்கம், இப்படிதான் வரப்போகுது என்ன. அப்படிதான் வரும். அப்போ வந்தால் அதுலேருந்து நாங்கள் பார்த்தோம்னா V2 எடுத்தோம்னா வர்க்கம் மூலம் 225, இதை பெருக்குனா இதை பெருக்கி வச்சுருக்கேன் நான், நீங்கள் பெருக்கி பாருங்கள், 25,600. அதன்படி பார்த்தோம்னா V2 வர்க்கம் மூலமெல்லாம் கண்டிப்பாக கிட்டத்தட்ட 160.7 மீட்டர் செகண்ட் -1 வருது. சரிதானே. இப்போ கிட்டத்தட்ட இந்த வேகத்தான் இருக்குது. பிறகு இதுக்கு புரிய இந்த டீட்டா பார்த்தோம்னா, டீட்டா பார்க்குறோம். இப்போ நான் என்ன செய்கிறேன், டேன் டீட்டா எழுதுறேன். டேன் டீட்டா என்ன வரப்போகுது, டேன் டீட்டா எதிர்பக்கம். அப்போ 15/160. அப்போ இதை நம்ம சுருக்கிறோம்னா டீட்டா இன்வர்ஸ் டேன் இன்வர்ஸ் 3/32 வரும். அப்போ இந்த டீட்டா வந்து எவ்வளோ வருதுன்னு சொல்லிச்சுன்னா 5.35 பாகை என்று வருதான். இது நிலைக்குத்தோட எங்கே இருக்குது, டீட்டா எடுத்துனா நிலைக்குத்துடன் 5 பாகை, கிட்டத்தட்ட 3 ஒன்று பார்த்தா 30 32 கலை என்று போடலாம் கிட்டத்தட்ட. சரியா. நீங்கள் அந்த 3 பெருக்கி பாருங்கள், கலையில் போட்டு பார்க்கலாம். சரியா. ரைட். அடுத்த இஎன்ஐ வந்து ட்ரோன் அதே திசை வேகத்தில் தொடர்ந்து பறக்காமல் பொதி தரையை அடையும் போது, பறந்தால் பொதி தரையை அடையும் போது ட்ரோன் எங்கே நிற்கும். சரி, இது வந்து சிம்பிளாக பார்க்கலாம். ஏன்னா இதில் வந்து எங்களுக்கு பொதி எங்களுக்கு நேரவே என்ன செய்யுது, இப்படி வந்து எரிய பாதைக்கு போகுது. அதே ட்ரோன் என்ன செய்யுது, இங்கே வந்து பொதி நிற்கிது. நேரம் ரெண்டுக்கும் உண்டு தான். அப்போ ட்ரோனும் என்ன செய்யுது, அதே மாதிரி தான் ட்ரோனும் என்ன செய்யும், இப்படித்தான் இருக்கும். இது நகர்ந்து 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 இதே வேகம் தானே. இது 15 மீட்டர் செகண்ட் வேகத்தில் எந்த மாற்றமும் இல்லை. 15 மீட்டர் செகண்ட் -1 வேகத்தில் மாற்றம் இல்லை. அப்போ என்ன செய்யும்,
நேரம் உண்டு, வேகம் உண்டு, கிடைவேகம். அப்ப இவர் என்ன செய்ய ட்ரோன் அதே இடத்துல இருப்பார். எவ்வளவு இடத்துல இருப்பார்? இதில் 80 அதே 80 இருப்பார். வழித்தடையோ எதுவுமே புறக்கணிக்காமல் நீராக போய் கொண்டே இருந்தாருன்னா அதே 80 மீட்டர் உயரத்தில் இருப்பார். இப்போ இது இயன்னா கேள்விக்கு இதான் விட என்னென்னு சொல்லி சொன்னால் ட்ரோன் வந்து என்ன செய்யும்? பொதிக்கு நீர் மேலே என்ன செய்யும்? 80 மீட்டரில் காணப்படும். காரணம் என்ன? டி, வி சமன் சரிதானே? இதுக்கு ட்ரோன் இயக்கத்துக்கு இது நீங்கள் விரிவாக அளிக்கலாம் உங்களோட ஏற்ற மாதிரி.